ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் திடீர் விருந்தாளி யாராக வந்துட்டாங்கன்னா 5 நிமிஷத்துல சட்டுன்னு நல்ல மொறுன்னு செய்து கொடுக்கக்கூடிய பொட்டுக்கடலை வடை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். பருப்பு வடைலாம் செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், மாவு அரைக்கணும், ஊற வைக்கணும், இதெல்லாமே இருக்கும். பட் இது செய்யறது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபம். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் போல் பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நைஸான பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பான பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். நைஸாக இருந்துச்சுன்னா மண் போல் இருக்கும், நல்லா இருக்காது வடை. இப்போ இதுதான் சரியான பதம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதாவது இடியாப்ப மாவு, பச்சரிசி மாவு வச்சுருப்பீங்க இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட பொடிசாக கட் பண்ணியிருக்க ஒரு முழு வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இலைகள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சின்ன ஜீரகம், அப்புறம் பெருங்காய பொடி, இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வடை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. சரியாக சொல்லப்போனால் நம்ம பருப்பு வடைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த வடை மாவு பதம் வரணும். ஸோ சரியாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இதை சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி கரெக்டாக உருட்டிட்டு உள்ளங்கையை வச்சு ஒரே ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். இப்போ பாருங்கள், ஓரங்களில் ஒரு தடவை தட்டி விடுங்க. இந்த சைஸ்க்கு எடுத்துக்கிட்டால் போதும். இல்லை ரொம்ப குண்டா வேண்டாம், உங்களுக்கு அது மாதிரி கொஞ்சம் தட்டையாக வேணும், கடையில் போடுற அந்த டீ கடை வடை மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மெலிதாக தட்டிக்கலாம். அடுத்ததாக எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்குது, ஸ்டவ்வும் மிதமான தீயில் இருக்குது. இப்போ நம்ம ஒன்றா இதை நம்ம தட்டி போட்டுடலாம். ஸ்டவ்வு ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்க அப்படின்னா பட்டுன்னு மேலே சிவந்து போன மாதிரி ஆகிடும், அதாவது கருகுன மாதிரி ஆகிடும், உள்ளே மாவு வேகாத மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல இது நல்லா சிவந்து வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நிதானமாகவே செய்யுங்க, அப்போ தான் இந்த வடை நல்லா அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் இதை நம்ம ஒரு தடவை திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்முடைய சுவையான வடை ரொம்ப அருமையாக, ரொம்ப குயிக்காக, ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டுக்கடலை அரைக்கிற நேரம் தான் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் ஏற்கனவே பொட்டுக்கடலையே அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா தேவைப்படும் போதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். இதனுடைய சுவை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு நியூ வீடியோஸும் உங்களால் ஈஸியாக நோட்டிஃபிகேஷனாக பார்க்க முடியும். தேங்க்யூ.